அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் மிக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போனா சனி ராகுவின் இணைவை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சனி ராகுவின் இணைவு? மே மாசம் 18ஆம் தேதி ராகு பெயர்ச்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலம் 50 நாட்கள் சனியும் ராகுவும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மீன ராசியில சனியும் ராகுவும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா, மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு, பேரழிவுகளையும் சொல்லுவாரு. திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள், அவங்களையும் சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு. பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன? ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தி எல்லாம் வரும். அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது, அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறது. அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள். அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். அதாவது மக்களே கொந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம், நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட. அப்படிங்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது, நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, சனி ராகு இணைவானது 4ஆம் இடத்துல இருக்கு. ஸோ வண்டி வாகனத்துல ரொம்ப 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 எச்சரிக்கை. ஆக்சிடென்ட் சார்ந்த அமைப்பு உண்மையிலே நடக்கும், கவனமா இல்லாத பட்சத்தில் ஹெல்மெட்டை அவசியம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி கனரக வாகனம் ஓட்டுறவங்களா இருந்தா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா சனி ராகு தான் அந்த டிப்பர் லாரிம்பாங்க, அந்த ஓவர்லோடு லாரி எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, 6 வீலுக்கு மேல 4 வீலுக்கு மேல 6, 8, 16, 12 பயன்படுத்துறீங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப 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 கவனமா ஓட்டணும் வண்டியை. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை தேவையில்லாத உயிர் சேதத்தை கூட கொண்டு வரும். என்ன எடுத்தோடனே இப்படி பேசுறிய, நல்லதே உனக்கு பேச மாட்டியா அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் என்ன? இணைவு அப்படிப்பட்ட கிரகங்கள். 9ஆம் இடம் நீங்க காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம் நீங்க 6, 8, 12 இருந்தா கூட சரின்னு அடிச்சு பாசிட்டிவ்க்கு ஏதாவது ஒண்ணு இழுத்து பேசலாம். 9ஆம் இடமா இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்? எல்லா இடத்துலயும் கவனமா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம மென்மையான கிரகம் நீங்க. உங்க ராசியாதிபதி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சரிங். ஸோ அடிபட்டா கூட எந்திரிச்சு நிக்க முடியாத ஆள் நீங்க. உங்களுக்கு பெரிய அடிங்கிற மாதிரி இருக்கு. பூமி சார்ந்த விஷயத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், பேசி தீர்க்க முடியாது. அது உங்க கையை மீறி போற தன்மை நிகழும். கோர்ட்டு கேஸ்ன்னு போனாதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தை எச்சரிக்கையா பார்த்துக்கணும். தந்தை பாதிக்கப்பட்டாலும் தாயாருக்கு தான் பாதிப்பு, தந்தை பாதிச்சாலும் தாயாருக்கு தான் பாதிப்பு. ஸோ தந்தையாருடைய உடல்நிலை தாயாரோட உடல்நிலை 2 பேரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் இல்லாம இந்த பங்குனி மாசம் பூரா சூரியனும் 9ஆம் ராசிக்கு 9ஆம் அதிபதியும் இணைவார். அப்ப தாயார் நல்லா இருப்பாங்க, தந்தையோட உடல்நிலை தான் கடுமையா பாதிக்கும். ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் தந்தையோட உடல்நிலைய. அதே மாதிரி போனால பல பிரச்சனைகள் வரும். போன் இல்லாட்டி உடையும், உங்களுக்கு போன் உடைக்கிற மாதிரி, அதாவது போன் உடையும், இல்ல போனால பல பிரச்சனைகள் வரும். ஏன் இப்படி சொல்றோம்னா 3ஆம் அதிபதியோட ராகு, இல்லாட்டி போன் மிஸ் ஆகும். லேப்டாப் யூஸ் பண்றவங்களா இருந்தா லேப்டாப் மிஸ் ஆகும், போன் மிஸ் ஆகும், போன் உடையும். லேப்டாப் யூஸ் பண்றவங்க லேப்டாப் மிஸ் ஆகும், லேப்டாப் உடையும். வீட்டுல தேவையில்லாத இல்லாட்டி பெண்ணு காண போறது ஒரு இயல்பு தான், நம்மளே கொடுத்துட்டு கூட மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது, சரியா? இதே சாதகமான அமைப்புன்னு எங்கேன்னு பார்த்தோம்னா உங்களோட பேச்சு திறன் அபூர்வமா வரும். அழகா பேசுவீங்க. இந்த நேரத்துல அழகா பேசுவீங்கன்னா பொய் பேசினாலும் பொருந்த பேசணும்பாங்க, அந்த பொருத்தமா நீங்க இந்த நேரத்துல பேசுவீங்க. அதிகமா சொன்ன சொல் மாறிடுவீங்க. நிலையான பேச்சு பேச மாட்டீங்க, அதை யாரும் தப்பாவும் நினைக்க மாட்டாங்க.
தப்பா நினைக்க மாட்டாங்கன்னா கரெக்டா பேசி காரியத்தை சாதிக்கிற நேரம் இது. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க அதிகமா போய் பேசுவீங்க, ஆனா சமாளிச்சிருவீங்க, வேற எதுவும் இல்லை. இப்படிதான் சொன்னது. குடும்பம் சார்ந்த அமைப்பு பிரிவினையை உண்டாக்கும். குடும்ப வாழ்க்கை, அதாவது குடும்பம் சார்ந்த பிரிவினையை உண்டாக்கும்னா எப்படி? கூட்டு குடும்பமா வாழ்றாங்க, தனி குடும்பமா பிரிஞ்சு வருவீங்க, பிள்ளைகளுக்காண்டி பிரிஞ்சு. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து தனியா ஆல்ரெடி பிரிஞ்சு வந்தவங்க இருந்தா பிள்ளைகள் ஹாஸ்டல் போவாங்க, இல்ல பிள்ளைகளால பிரச்சனை வரும். பிள்ளைகள் வீட்டுல இருந்தா என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். அதுக்காண்டியே ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்த்து விடுவீங்க, ஏன் ஹாஸ்டல்ல இரு அப்படின்ட்டு. சோ குடும்பமா இருக்கும் போதுல பிரிவினையை உண்டாக்கும், பிரியாம சேர்ந்து இருக்கும் போதுல பிரச்சனை வரும். அதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பா நடக்காது. இந்த 3ஆம் அதிபதியோட 2ஆம் அதிபதியோட ராகு இணைகிறதுங்கும் போதுல கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்துல குடும்பம் சார்ந்த அமைப்புல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. பிரிஞ்சு இருந்தா தான் பாதிப்பு இல்லாம இருக்கும். அதுவும் இல்லாம உங்க ராசியாதிபதி வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. இந்த ஒரு பிளஸ்ஸால ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம உருவாக்கணும் தேவையில்லை, அதுவாவே பிரிஞ்சு இருக்கிற தன்மையில வந்துடும். அது ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க ஒரு வெளியில ஊரை விட்டு எல்லாரும் இப்ப இந்த 60 நாளும் பார்த்தோம்னா ஏப்ரல் மே மந்த் லீவு தான், ஃபேமிலியோட ஒரு டூருக்கு போயிட்டு வர்றீங்க. அப்ப எல்லாமே காலி, நெகட்டிவா சொன்ன அனைத்தும் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க, சிறு பயணம் பண்ணிட்டு வாங்க. சிறு பயணமும் கோயில் சார்ந்த அமைப்புல போனா விசேஷம். ஏன்னா குருவோட வீட்டுல தான் சனி ராகு இணையுது. ஸோ திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வரும்போதுல கொஞ்சம் குடும்பத்துல உள்ள ஏற்கனவே பிரிவினை இருந்தா கூட, கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்தவங்களா இருந்தா கூட மொத்த ஜாயிண்ட் ஃபேமிலியா போயிட்டு வாங்க, தப்பே இல்லையே. கூட்டு குடும்பத்தோட போயிட்டு வரும்போதுல ஒரு ரிலாக்ஸேஷன், ஜாலி, ஃப்ரீனஸ், மைண்டு ஜாலியா இருக்க மாதிரி கொண்டு வரும். எல்லா வகையிலையும் நல்லா இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது. அதனால அந்த ஏற்பாடு பண்ணுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல நண்பர்களோட உதவி கிடைக்கும், கூட்டாளிகளோட உதவி கிடைக்கும். தொழிலுக்காண்டி பயணம் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும், தொழிலுக்காக பயணம் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி கார் டிரைவர்ஸா இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் வந்து அதிகமான கிளைண்ட்ஸ் உங்களை தேடி வந்து இது பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசஞ்சர்ஸ் அதிகமா உங்களை தேடி வருவாங்க, நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரியா? இது மட்டும் இப்படிதானா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போற தன்மை நிகழும். கடன் வாங்கி வீடு கட்டினவங்களா இருந்தா ரொம்ப கவனமா கடனை கையாளுங்க, இல்லாட்டி அந்த வீடு பறியாயிரும். அதாவது வீட்டு பத்திரம் பறிமுதல் செய்யப்படும், இல்லாட்டி இடம் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்புன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். சரியா? இது மட்டும் இல்லாம லவ் சார்ந்த அமைப்பால ஒரு இக்கு வரும். ஒண்ணு அந்த பொண்ணோட சேர்ந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போவீங்க, இல்லையா ஃபேமிலிக்காண்டி அந்த பொண்ணை பிரிஞ்சு வருவீங்க. நான் அந்த ஆரம்பத்துல சொன்னேனே, தனுசு ராசிக்காரர்கள் பிரிவினைக்கு இந்த நேரத்துல ஒண்ணு நடக்கும். அது ஃபேமிலியா லவ்வா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா 5ஆம் அதிபதியோட சொன்னேன்ல, 5க்கு 12ஆம் இடம்ல, இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பிரிவினைங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் பிரிஞ்சு போறது, டிரான்ஸ்ஃபரும் அது மாதிரி தான். எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு ஃபேமிலியா இருந்திருப்பீங்க, ஒர்க்கிங் பிளேஸ்ல ஃபேமிலியா இருந்திருப்பீங்க. இப்ப டிரான்ஸ்ஃபர் வரும், அவங்கள விட்டு பிரிஞ்சு மனசு இல்லாம பிரிஞ்சு போவீங்க. திடீர் நட்புகள் வரும், அந்த நட்புகளால் திடீர் மாற்றங்களும் வரும். எல்லா வகையிலையும் சாதகமான தன்மையும் இருக்கு. கொஞ்சம் அதாவது நண்பர்களை பிரியும் சூழ்நிலை, இல்ல உறவினர்களை பிரியும் சூழ்நிலை, இந்த மாதிரி அமைப்புகள் தானே பெரிய விஷயமா உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்க ஒழிய மற்றபடி நெகட்டிவா சொல்றதுக்கு இங்க வேலையே இல்லை. பெரிய அளவுல பாதிப்பு இல்லை, அப்படிதான் சொல்லணும். முதல்ல சொன்ன அளவுக்கு இங்கெல்லாம் இல்லை. ஒரு நல்ல அமைப்பு. தந்தையாரோட உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது. வாங்க இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள் தொழில்ல நண்பர்களோட உதவி கிடைக்கும். அதே மாதிரி தொழில்ல வேலை பணியாட்கள் நல்ல முறையில வேலை பார்த்து தருவாங்க. இது இல்லாம தந்தையாருடைய உடல்நிலை கவனம் சொன்னேன் பாத்தீங்களா, அது உங்களுக்கு தான். தந்தைக்கு இந்த நேரத்துல முடியாத தன்மை, ஒரு பாதிப்புங்கிற மாதிரி உள்ள அமைப்பு வரும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா ராகுவும் சூரியனும் இணைந்து கேதுவை பார்க்கிறார்கள். அப்படிங்கும் போது கேது வந்து சூரியனாக முயற்சி செய்யும். சனியானா தந்தைக்கும் உங்களுக்கும் சண்டை தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. ஆனா கேது சூரியனா 5ன்னு வச்சுங்களேன், அதாவது சனியும் பார்க்கும் சூரியனும் பார்க்கும் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. கேது சனியா ஆச்சுன்னா, கேது சூரியன் ஆச்சுன்னா, எங்கேயா கேது சனியா கேது சூரியன்
சனி பார்க்கும்போது சனியா மாறும் கேது, சூரியன் பார்க்கும்போது சூரியனா மாறும் கேது. சூரியனா மாறும்போது தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு பல சிக்கல்கள் இருக்கும். அதனால தொழில் உங்க கைக்கு வரும். அந்த மாதிரி அமைப்பும் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும். அடுத்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரர்கள். நான் சொன்னேன் பாத்தீங்களா, கடன் சார்ந்த அமைப்பு இருந்தா கொஞ்சம் கவனமா கையாளுங்க. அது உங்களுக்கு தான். கடன் சார்ந்த அமைப்புலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் கவனமா இல்லாட்டி உங்க மேல கேஸ் ஃபைல் ஆகுற மாதிரி நடக்கும். இல்லாட்டி உங்களை இடமாற்றம் பண்றேன், டிக்ரிமெண்ட், அதாவது இப்ப வந்து ஒரு டவுன்ல இருக்கீங்கன்னா கிராமத்துக்கு இடம் மாத்திடுவாங்க. ஸோ வேலை பார்க்குற இடத்துலையும் கடன் சார்ந்த அமைப்புகள்லையும் ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி நான் சொந்த தொழில் செய்யறேன்னா சொந்த தொழில் கடன் வாங்காம செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. கடன் வாங்கிட்டு செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்? பாதிப்பு தான். யாரையும் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இது நல்ல நேரம். ஒருத்தரை எதிர்பார்த்து தான் நான் ஒரு வேலையை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியா போங்க. அமைதியா போலாட்டி எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். லவ் சார்ந்த அமைப்புல பாதிப்புன்னு சொன்னது உங்களுக்கு தான். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த அமைப்புல பாதிப்புன்னு சொன்னதும் உங்களுக்கு தான். ஏன்னா 5ஆம் இடம் தான் லவ், 5ஆம் இடம் தான் பிள்ளைகள். ஒண்ணு லவ்வுக்காண்டி ஃபேமிலியை பிரிஞ்சு வரணும், இல்ல ஃபேமிலியை பிரிஞ்சு லவரோட போகணும். அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி பிள்ளைகளால சிறு சிறு பிரச்சனைகள். குடும்பத்தோட திருச்செந்தூர் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புராண நட்சத்திரக்காரர்களும் குடும்பத்தோட திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நல்லது. மற்றபடி பெரிய அளவு நெகட்டிவ்னு கேட்டா நெகட்டிவ்னு இங்க இல்லை. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.